விட்டது. ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோளை பழுக்க காட்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கும் செய்தால் என் தாயாரின் மனம் அமைதியடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே. என்ன தெனாலிராமா, பொருத்தமற்று பேசுகிறாயே? இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும்? சொல். அரசே, இவர்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுத்தால் தங்களின் தாயாரின் மனம் அமைதி அடைவதனை போலதான் இதுவும் அரசே. மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் ராமா. உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க. அமைச்சரே, பொற்காசுகளை எடுத்து வாருங்கள். தெனாலிராமா, உன் அறிவுக்கு இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, உங்களுக்கே 3000 தருகிறார்கள். ஏதாவது பார்த்து செய்யுங்கள். ராமா, நீயுமா? இலவசங்கள் உன்னையும் கெடுத்து விட்டதா? சரி சரி, உன் அறிவுக்கு நீ கேட்ட பொற்காசுகளை பெற்றுக் கொள்வாயாக. உனக்கு விகடகவி தெனாலிராமன் என பெயர் வைத்தது மிகவும் சாலச் சிறந்தது. போ.